இப்போ இருக்கிற சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவை இல்லாத பட்சத்தில் அதை எடுக்க தான் சொல்லுவாங்களே தவிர சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. சில வீட்டில் என் பொண்ணே கேட்பா, இந்த படத்தில் நீ உயிரோடு இருப்பியா? ஸோ வரிசையாக செத்துட்டே வர நீ. உங்களுடைய ஒரு 6 படங்கள், அந்த 6 படத்தை நீங்கள் டாப் 6ல் வந்து நீங்கள் சொல்லணும் ஒரு படங்களுக்கு. என்னோட ஆமாம் சார். இனிமேல் தான் நல்ல படம் எடுக்கணும் எனக்கு, அதெல்லாம் நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் டைரக்டர் ஈஸியாக வேணும்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்லணுன்னா நீங்களே ஆக்ட் பண்ணி காமிச்சிடுறது பெட்டர். ஒரு கணவன் நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், இதுக்கப்புறம் லவ் போர்ஷன்ஸ் இருக்கும், எமோஷன் போர்ஷன்ஸ், இந்த பேட்டர்னில் யாரும் இன்னும் சாரை பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. சார் நடித்த படங்கள், சாரோடைய இயக்கிய படங்கள், அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என் ஜென்ரேஷன் படி நான் பண்ணும்போது கேட்டிங்கன்னா துள்வதை இளமை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பேப்பரில் படித்து தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பொதுமக்களோட பிரச்சனை பற்றி நம்ம பேசுகிற ஒரு படமாக இது இருக்கும். உங்களுக்கு தோல்வி இல்லைன்னா வெற்றியே கிடையாது. அதை நீங்கள் உணரணும். உணரணும். அந்த வெற்றியை நீங்கள் உண்மையாக உணரணுன்னா தோல்வி வரும். செல்வராகவன் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும் சார்? எல்லாருமே ஐ திங்க் ஒரு ரசிக்கிற தன்மையான படமாக இருக்கும்னு. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி டீமோடு இருக்கோம். வர ஏப்ரல் 10th மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற படத்துடைய டீம் நம்ம கூட இருக்காங்க. எஸ், அவங்க கூட நமக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை பேசி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டீம் எல்லாருக்குமே வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு பெரிய டீம் அண்ட் டைரக்டர் சார்ட்டு வந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஸோ தினேஷ் மல்ஜா சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்துடைய இது வந்து ரியல் இன்சிடெண்ட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஸோ ரியல் இன்சிடெண்ட்டில் என்ன விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு? நிறைய பொதுமக்களோட பிரச்சனை பற்றி நம்ம பேசுகிற ஒரு படமாக இது இருக்கும். நான் இது பேப்பரில் படித்து தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அது பெரிய உமன்ஸை, ஒரு குடும்பத்தை பாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதை நம்ம கனெக்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சொன்னால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை எடுத்து சொல்லியிருக்கேன். ஓகே, உண்மை கதை எடுத்ததுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. அண்ட் அடுத்து சதீஷ் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஸோ இந்த கதையை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கீங்க அண்ட் ரொம்ப முக்கியமான கேஸ்டிங் வச்சுருக்கீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறேன் படத்துக்கு. அது போக வேறு ஏதாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சா? இல்லை, ஒன்று இப்போ டென்னிஸ் வந்து இப்போ டைரக்டர் வந்து இப்போ 2 பேருமே ஐ மீன் லாஸ்ட் 15 இயர்ஸாக லைக் நோ வேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது பற்றி அடிக்கடி சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கதை வரும்போது லைக் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே செல்வா சார் கிட்ட சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அவர் ஓகே அப்படின்னு சொன்னால் தென் வி வில் டேக் ஆஃப். ஓகே, அப்படின்னு தான் முதல்ல நீங்கள் கன்சிடர். அது ஃபஸ்ட்டு, ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எவ்வளோ பேர் பண்ணலாம், யார் வேணால் என்ன ரோல் வேணால் பண்ணலாம். ஆனால் 1000ல் ஒருத்தர் தான் பண்ண முடியும், 1000ல் ஒருவரில் 2வது இவர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அது மைண்டில் வந்துடுச்சு அந்த இது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டிங்க்டாக ஒன்று வரும் இல்லையா அதை படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோணுனது எங்கள் 2 பேருக்குமே லைக் வி காட் இன் டு தட், அந்த ஒரு அலைன்மெண்ட் வந்தது. அப்புறம் டைரக்டர் போய் சாருக்கு போய் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண உடனே அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தென் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அது அப்படியே தானாகவே தேடிக்குச்சு ஆக்சுவலி. ஒரு மாதிரி இட் ஆல் ஹேப்பன். அந்த கதைக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு யார் யார் தேவையோ அப்படியே இட் ஸ்டார்டட் புல்லிங் அவுட் ஆக்சுவலி. சூப்பர் சார், நைஸ் நைஸ். அண்ட் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க. சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே உங்களை டிவியில் பார்க்கும்போது நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு எங்களுடைய சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஸோ அகைன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க சில்வர் ஸ்க்ரீனில். அதுவும் அதை பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம். உங்களை சில்வர் ஸ்க்ரீனில் அது எதுக்காக இந்த கம்பேக் கொடுக்குறீங்க மேம்? ஃபார் உங்களுக்காகவா, இல்லைனா உங்கள் ஃபேன்ஸ்க்காகவா, இல்லை டேரக்டர் சாருக்காகவா? எனக்கு கம்பேக்குன்னு இல்லை, பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் நிறைய கேப்ஸ் விட்டு தான் வந்தேன். இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு ஒரு மனசில் வந்துச்சு அவங்க நரேட் பண்ணதுக்கப்புறம். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸையும். ஸ்பெஷலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அண்ட் சேலஞ்சிங்காக இருந்தது பாடி மேனரிசம்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி ஐ ஹேட் டு டூ இட். சூப்பர். உங்களை பார்க்கும்போது எப்போவுமே வந்து இவங்க வந்து எப்பவுமே அந்த முகச்சொலிக்கிற மாதிரி காட்சிகள் நடிக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரியான கேரக்டர்ஸில் நீ தொடர்ந்து நீங்கள் நடிப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலி பண்ணுறதுக்கு. ஒரு ஆக்டருக்கு வந்து வேரியேஷன் கொடுத்தாங்கன்னா வேறு வேறு கேரக்டர்ஸில் அதுதான் ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஆடியன்ஸ் வந்து ஓ வித்தியாசமாக பார்க்கலாமே இந்த கேரக்டரை இந்த ஆர்டிஸ்டன்னு சொல்லி வருவாங்க டெஃபினெட்லி. என் அனுபவத்தில் அதுதான். செல்வா சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார் பீயிங் டேரக்டரே வந்து ஒரு பெரிய ஜாப். அவங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் வேறு ரெடியாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது சார்? நடிக்கிறதுக்கு எப்படி டைம் இருக்குது? டைம் நம்ம எடுத்துக்க வேண்டியது. சூப்பர், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் காட்டுறது. ஓகே சார். அண்ட் இந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் முறை நடிக்க வந்து உங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணம் ஆகுது அந்த மாதிரி சப்ஜெக்டில் பார்க்குறது ரொம்ப புதுமையாக இருக்குது சார். நீங்கள் எப்படி இந்த அனுபவத்தை உணர்ந்தீங்க? அப்படியே எடுத்துக்கிட்டு தான் அந்த அனுபவம். ஓகே. அண்ட் கௌசல்யா மேம் கூட பேர் பண்ணும்போது ஒரு எப்படி இருந்தது? மேம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. குஷி ரவி வந்து சாருக்கு யா ஐ மீன் கூட நடிக்கிற அனுபவம் அது எப்படி இருந்தது சார்? ஏன் நான் உங்கள் ஃபேன் அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தோம். எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறையா இருக்குது அது படம். அந்த டைமில் நிறைய படம் வரும். ஸோ உங்கள் டக்குன்னா சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் மனிதன் தெய்வமாகலாம்ன்ற படம், எல்லா படமும் ஒரு விஷயம் ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன சார்? எஸ்பெஷலி இதில் ஒரு வில்லேஜ் காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுதான் உண்மையான நிம்மதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வில்லேஜ்லேயே மொத்தம் ஒரு 30 குடும்பம் இருந்தால் பெரிய விஷயம். ஸோ சுற்றி அழகாக இயற்கையோட ஒன்று சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ப்ளஸ் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருந்தது. ஆக்சுவலாக ஐ திங்க் உண்மையான நிம்மதின்னு தேடுறோம் இல்லையா, அதெல்லாம் இயற்கை கூடவே இருக்குது. ஸோ இந்த ஷூட்டிங் டேஸ் போகிறதே தெரில, அங்கேயே நிறைய ஷூட்டிங் நடந்ததுங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ப்ளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் மேம் குஷி மேம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி மேம். அண்ட் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த படத்தில் சாரோட பேர் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சீன்ஸ்லாம் பார்க்க, அந்த டான்ஸு அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாடல் காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய காட்சிகள் நல்லா இருந்தது. எப்படி இருந்தது சார் கூட நடித்த அனுபவம்? சார் வந்து டைரக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க, ஆனால் அவர் கூட நடித்த அனுபவம்? I feel privileged to be sharing screen with Selva sir and Kausalya ma'am. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் I'm lucky. என்னோட டெபியூலே சார் அண்ட் கௌசல்யா மேம் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. செல்வா சார் என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? டேரக்டர் சார் என்ன கற்றுக்கிட்டீங்க? ரொம்ப சார் ரொம்ப டைமிங் இருக்கட்டும். அண்ட் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் அண்ட் மேம் ஆர் ஆன் டைம் ஆல்வேஸ். I used to feel discipline, very disciplined they are. before time actually. Yeah, before time they used to be. இன்டர்வியூக்கு அப்படி தான் வந்தாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள், சின்ன விஷயங்கள், and they're all very experienced and they still follow all those things. There are a lot of things to learn from them. சூப்பர் அமேசிங் சார். டேரக்டர் சார் எப்படி இருந்தது? செல்வா சாரை வந்து இயக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இல்லை ஈஸி பர்சன் டு ஹேண்டில்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டேரக்டர், நம்ம இப்போ தான் டெவலப்பிங். இப்போ சார் சொல்கிற மாதிரி டெய்லி ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு தைரியத்தில் இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் சாரே சொன்னார், எவ்வளோ டேக்னாலும் போங்க, கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க, இப்படி ஒரு அந்த இது இருக்காதீங்கன்னு அந்த ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு இடத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அது இல்லாமல் அது எனக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. சார் என்ன சொன்னார்? கடைசியாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் டப்பிங் முடிச்சுட்டு சிம்பிள் அண்ட் ஸ்வீட். ஸ்வீட். சார் ஆக்சுவலாக ஜாலியாக இருப்பார். கொஞ்சமாக பேசுவார், ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அவர் நம்மளுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். சார் நிறைய நீங்கள் ரீசெண்ட் டைமில் நான் உங்களோட ஃபிலாசபிலாம் பார்த்துட்டு இருந்தேன் சார். இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு சொன்னீங்க. அது சொல்கிறதுக்கு தூண்டுறதுக்கான காரணம் வந்து மற்றவங்க பாதிக்க நீங்கள் பார்த்ததுனாலையா, இல்லைனா உங்களுக்கு தோணுதா சார் அப்படி சொல்லணும்? எல்லாம் சேர்த்து. ஸோ திங்க் ஒரு எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணம், ஜேர்னி தான். அவங்கவுங்க தனியாக அதை நான் அதை ஆணித்தரமாக நம்புகிறேன். ஸோ அது நடுவில் வர எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹீலிங் ஜேர்னியாக இருக்குது நிறைய பேருக்கு. அதில் ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயம், செட்பேக்ஸ் அப்படின்னு இருக்கும்ல சார் லைஃப்பில். இந்த செட்பேக்ஸ்ன்ற எல்லாருக்கும் வரும்.
நீங்களும் உங்களுக்கும் வந்திருக்கும், எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த டைமில் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க, தன்னம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? நீங்கள் பர்சனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எழுந்திரிக்கிறது தவிர வேறு வழி இல்லை ஆக்சுவலாக. இல்லைன்னா அப்படியே போயிட வேண்டியதான். நமக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. அப்படியே போகிறத விட சரி ஏஞ்சி போகலாம் இல்லையா, அந்த முடிவை எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, நீங்கள் யூ ஹேவ் நோ சாய்ஸ், யூ ஹேவ் டு இல்லை நம்ம ஏஞ்சி அப்படியே அழிஞ்சு போகிறத விட நம்ம ஏஞ்சி போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், இதுதான் சரியான பாதை, இதுதான் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தோல்வி இல்லைன்னா வெற்றியே கிடையாது. அதை நீங்கள் உணரணும். உணரணும். அந்த வெற்றியை நீங்கள் உண்மையாக உணரணுன்னா தோல்வி வரும். இது யாருக்குமே இது எக்ஸப்ஷனே கிடையாது. எல்லோரும் கீழே விழுந்து உருண்டு மேலே வந்தவங்க தான். அண்ட் மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேன்ஸ் லவ் எப்படி இருக்குது? இப்போவுமே எப்படி இருக்குது அந்த ஃபேன்ஸ் லவ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ? இப்போது சில லேடி ஃபேன்ஸ் வந்து எனக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அஃபெக்ஷன் காமிக்கிறாங்க எனக்கு. ஸோ இப்போது இருக்குது அது சில இடத்துல. அப்போது இருந்தது, பட் இப்போ சில சில என் ஏஜில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க எனக்கு. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். சூப்பர் மேம், நிச்சயமாக. அண்ட் சார் கூட நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. சார் நடித்த படங்கள், சாரோடைய இயக்கிய படங்கள், அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவங்க படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத படங்களாக தான் இருக்கும். எதுவுமே சரி இது அப்புறமா பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும் அவங்க ஃபிலிம்ஸு. அண்ட் எனக்கு என் ஜென்ரேஷன் படி நான் பண்ணும்போது கேட்டிங்கன்னா துள்வதை இளமை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் இப்போத்துக்கு என்ஜிகே நல்லா இருந்தது. சூப்பர், வெரி நைஸ் மேம். அண்ட் டேரக்டர் சார் பற்றி சொல்லுங்கள். உங்களை வந்து இது சில்வர் ஸ்க்ரீனில் செமையாக காட்டியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இருந்தது சாரோடைய இயக்கிய அனுபவம்? அவங்க ரொம்ப ஜென்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அது இட் வாஸ் நைஸ் பிகாஸ் அந்த ஒரு டைரக்டருக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜென்டலாக வந்து எனக்கு சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எனக்கு he inspired me every day to work because of his gentleness and kindness. So it was nice. It was really nice work. சார், நீங்கள் இந்த கதையை எழுதும்போது நீங்கள் வந்து செல்வா சார் மனசில் வச்சு தான் எழுதுனீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் வச்சுருந்தீங்க? இல்லை சார், ஃபஸ்ட்டு ஐடியாவாக பண்ணும்போது இல்லை, பட் ஆனால் எழுத வந்துருச்சு. அந்த அந்த ஒன் அண்ட் ஆப்ஷன் தான் இருந்தது என் மைண்டில். பட் அதுவே எனக்கு சாராகவே கிடச்சிட்டாரு. அது இந்த கதைக்கு கிடைச்ச ஒரு அடிஷ்னல் பலமாக. இந்த படத்தை பார்த்துட்டு வந்த உடனே மக்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கும்? நம்ம இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. நம்ம கணவன்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், ஒரு கணவன் நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம குடும்பமாக இருக்கும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் நம்ம லைஃப் எப்படி சஃபர் பண்ணணும்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. அந்த நாள் நைட் கண்டிப்பாக நம்ம படத்தோட ஃபீல் அவங்களுக்குள்ள டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். படத்தோடைய ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார் இருக்கார், சாருக்கு வந்து ஒரு குடும்பம் நடக்குது, அதை தட்டி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி கதை வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி உள்ள நிறைய இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஃபிலிம். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, ஃபேமிலி எமோஷன். சாருக்கு இது தவிர குழந்தைங்களாம் இருக்காங்க, அந்த குழந்தைங்களோட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இது வரைக்கும் செல்வா சார் அந்த மாதிரி ஒரு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் கௌசல்யா மேமை கூட நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ரொம்ப கிராமத்துக்குள்ளேயே வாழ்கிற ஒரு உமனாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்களுக்கும் புதுசு. அவங்கள நீங்கள் மாடர்னாக கன்னட ஃபிலிம்ஸில் இந்த தியால் அதெல்லாம் ரொம்ப மாடர்னாக பண்ணுவாங்க. இதில் கூட்டின்னு வந்துட்டு நம்ம வெறும் சாரி ஜடை ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சார் கெட்டப்போ அந்த மாதிரி தான், லுங்கி வேட்டி சட்டை அந்த மாதிரி. அது பார்க்குறதுக்கு விஜய் சேதுபதி சார் மாதிரி இருக்காரு. ஆமாம், ஆக்சுவலி சார் இதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 kgs வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல டெடிகேஷன், இன்டென்ஷன், அந்த டெடிகேஷன் தெரியுது. ஸோ இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். இன்னொன்று சார் லவ் போர்ஷன்ஸ் இருக்கும், எமோஷன் போர்ஷன்ஸ். இந்த பேட்டர்னில் யாரும் இன்னும் சாரை பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ஆக்ஷனு, வைலன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவரோட கதாபாத்திரம். இது கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும், ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். சார், அந்த நொங்கு பாட்டு, நொங்கு கதை சொல்கிறது வந்து உண்மையிலேயே டிஎன்பிசியில் வந்த கொஷினா சார்? அது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. மேபி நிறைய பேர் இல்லை, அது சில பேர் யூடியூப்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா, அது மேபி டிஎன்பிசி பழமை இதில். ஆனால் உண்மையாக இது வந்து ஒரு பழமொழி.
ஊரில் வந்து கிராமத்து பக்கம்லாம் நிறைய விடுகதைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி இது ரொம்ப பழமையான ஒரு ஆள்கிட்ட இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருப்பாங்க, அப்போ அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஓல்டு ஜென்ரேஷன்லேருந்து ஒரு விடுகதை தான் அது. மேபி அது சொர்மொழியிலேருந்து கொஷனாகவும் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள், பீயிங் எ டேரக்டர் அதுக்கப்புறம் வந்து ஆக்டர் ஆகுது கஷ்டமா, இல்லை ஆக்டர் டு டேரக்டர் கஷ்டமா? பீயிங் எ டைரக்டர் நம்மளே நிறைய வாட்டி மீன் ஈஸியாக வேணும்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்லணுன்னா நீங்களே ஆக்ட் பண்ணி காமிச்சிடுறது பெட்டர். டப்புன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துடலாம். அது இருந்ததுன்னு நம்ம எவ்வளோ தான் வார்த்தையில் சொல்கிறது, இப்படி நடிங்க அப்படி நடிங்க இப்படி நடிங்கன்னு, அதோட ஒரு வாட்டி ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் நடிகனா உணர்ந்த தருணம், டேரக்டராக முதல் படத்துலேயே வந்து உணர்ந்துட்டீங்க, நடிகனா உணர்ந்த தருணம் எந்த படத்தில்? எல்லா படம் சானிக் ஆயுதம்லேருந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்துடைய கேரக்டரை, இந்த படத்துடைய உங்களுடைய கேரக்டரை இந்த சொசைட்டிக்கு ஒரே வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே ரொம்ப எளிமையான மனுஷங்க. ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம மிகைப்படுத்தி காட்டுற சினிமா தான் இப்போ எல்லாம் வந்துட்டுருக்கு. லவ் இதெல்லாம் வந்து திடீர்னு வந்து உங்களை எல்லாரையும் ஒரு எளிமையான மனுஷங்க, நிறைய பேர் ஆக்சுவலாக உலகம் ஃபுல்லாக எளிமையான மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. மெட்ரோவில் இருக்கிறவங்க கம்மி. திடீர்னு இந்த மாதிரி படங்கள் வரதே இல்லை ஆக்சுவலாக. இப்போ நம்ம திடீர்னு இப்போது கூப்பிட்டு போய் இந்த மக்களும் இருக்காங்க பாருங்கள் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஒன். சூப்பர் சார். சார் நீங்கள் வந்து அஸ் அ டைரக்டராக நிறைய சென்சார் பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்த ஒரு டைரக்டர், எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க. இப்போ இருக்கிற சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயா எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தேவையில்லாத பட்சத்தில் அதை எனக்கு தான் சொல்லுவாங்களே தவிர சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த பிகினிங் ஒரு அந்த படத்துக்கு கதைக்கு தேவையில்லைன்னா தான் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர் சார். இந்த படத்தில் வந்து வயலன்ஸும் நீங்கள் அதை உங்களுடைய போஸ்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சது, பயங்கரமாக இருந்தது. எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணீங்க சார்? அந்த வயலன்ஸ் ரத்தம்னா என்ஜாய் பண்ணுறோம் அந்த, ஏன்னா நீங்கள் அந்த உங்களுடைய படங்கள் வந்து பார்க்கும்போது அந்த இன்டென்சிட்டி இருக்கும். அந்த இன்டென்சிட்டியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை பார்க்கும்போது இந்த சூர்யா வந்து காதில் அப்படியே வச்சு சிரிப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி என்ஜாய் பண்ணீங்க சார்? என்ஜாயில் ஏதோ முதல் படத்துலேருந்து அப்படியே வருது. ஆக்சுவலாக வீட்டில் என் பொண்ணே கேட்பா, இந்த படத்தில் நீ உயிரோட இருப்பியா? ஸோ வரிசையாக செத்துட்டே வர நீ. ஸோ அந்த மாதிரி லைக் ஜஸ்ட் கோ வித் த கேரக்டர், அவ்வளோதான். அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான். சூப்பர். அண்ட் ஹீரோயின் இவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? ரொம்ப நேச்சுரல் ஆக்ட்ரஸ். அவங்க இருக்கிற இடமே தனியாக தெரியும் உங்களுக்கு, சுற்றி ஒரு கலகலன்னு இருப்பாங்க. அப்புறம் பயங்கர சூப்பராக பாடுவாங்க ஆக்சுவலாக. நிஜமா மேடம், எங்களுக்காக ஒரு 2 வார்த்தை கன்னடத்தில் தான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சார், சும்மா சார். சூப்பர் சார். சார் நீங்கள் இயக்குனர் பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் உங்களை இப்போ வந்து படம் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செல்வா சார் வந்து படத்தில் இருக்கிறதே வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஆடட் ஆன் அட்வான்டேஜ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சார் வந்து லீடாக உங்களை வந்து வச்சு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இயக்கம் எப்படி இருந்தது? உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். இல்லைங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியத்தனமான உழைப்பு, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அவங்க டீம், அதுவும் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே அது போயிட்டே இருக்குது, ஷூட்டிங் போட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஐ திங்க் எனக்கு மட்டும்தான் பிரேக் கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஐ திங்க் அதுக்குன்னு ஒரு டெஃபினட்டாக ஒரு இது இருக்கும். ஸோ அது நான் ரேராக தான் பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர். மேம், இந்த படம் வந்து உங்களுடைய எந்த படத்தோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க? எந்த ஞாபகம் வருது உங்களுக்கு இந்த படம் நடிக்கும்போது? இல்லைங்க, எதுவுமே ஞாபகம் வரல. இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, கதை புதுசாக தான் இருக்குது. அண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஆஸ் இட் இஸ், இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஸோ கம்பேர் பண்ண சூப்பர். ஒரு மூவியும் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க, அந்த ஒரு சூப்பர். மேம், உங்கள் 2 பேருக்கு மட்டும் ஒரு சின்ன கேம் மட்டும் இருக்குது சார். அதாவது உங்கள் படத்தை வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக சண்டை போடுவோம் சார். எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும், சாரோட இந்த நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுருப்போம். ஆனால் சார் வந்து நீங்கள் ரேட் பண்ணிங்கன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ஒரு 6 படங்கள், அந்த 6 படத்தை நீங்கள் டாப் 6ல் வந்து நீங்கள் சொல்லணும் ஒரு படங்களுக்கு.
என்னோடது ஆமாம் சார். இனிமேல் தான் நல்ல படம் எடுக்கணும், அதெல்லாம் நிஜமாக தான் சொல்கிறேன். அதுதான் சீரியஸாக என்ன சொல்கிறது, உண்மையை தான் சொல்லுவேன் நான். அதாவது சார் நீங்கள் எடுத்த படங்கள்ல சொல்கிறேன், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எடுத்த படங்கள்ல இனிமேல் தான் நல்ல படமே எடுக்க போகிறோம். ஆனால் எடுத்ததை நீங்கள் வந்து எங்களுக்கு திருப்தியாக வரணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ 1001 பெட்டராக பண்ணணும். அவர் பாருங்கள், கிளின்ட் ஈஸ்ட்வுட்லாம் 82 83 சூப்பராக ஒரு படம் பண்ணுறாங்க இல்லையா, மீனிங்ஃபுல்லாக ஒரு ஸ்டைலிஷாக. நம்ம ஒன்றுமே பண்ணல இன்னும். ஜஸ்ட் மேபி ஒன் டே ஒரு சலங்கை ஒலி மாதிரி ஒரு படம், ஒரு 16 வயதில் இல்லைன்னா முதல் மரியாதை, அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு படம் திருப்தியாக கிடைச்சா சொல்கிறேன். ஸோ ஸ்டில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் உங்களுடைய படங்கள்? அந்த ஹங்கர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ப்ராஜெக்ட் வந்து வேறு வேறு விதமாக லவ் பண்ணுறாங்க ஈச் ப்ராஜெக்ட். ஐ திங்க் வித் எவ்ரி மூவி ஹேஸ் ஹேட் டிஃப்ரெண்ட் அதுதான் அந்த ஐடியா. ஹங்கர் தான் வந்து ஒரு டேரக்டருக்கு எப்பவுமே இருக்கு. எல்லாருக்குமே அந்த ஹங்கர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து இன்னொருத்தரை இன்னும் நம்மளை கொண்டு போவோம், அந்த அப்சசிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட் மேம். உங்களுக்கு ஒரு சின்ன கேம். ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேரோட பேர் பண்ணியிருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்க நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேர் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன் ஆன் ஒன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ட்ரை. ஓகே. கார்த்திக் சார் ஆர் பிரசாந்த் சார்? ஐயோ, கார்த்திக் சார் கூட நான் 5 படம் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஹீஸ் ஐ டோன்ட் நோ, he was a big actor when I met him. அதனால எனக்கு 2 பேரும் பிடிக்குமே. ஓகே, இது ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா நான் அடுத்து கம்பேர் பண்ணுவேன். ஓ, கார்த்திக் சார் பிரசாந்த் சார்? both are nice in their own waysங்க. பட் இனி ஒரு சின்ன லீடு. லீடு ஓகே, பிரசாந்த் சார் முரளி சார்? oh gosh. ஆக்டிங் வைஸ் நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லலாம். Acting, each one of them has their own styles. அது நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். மேம், நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி வைஸ் நிறைய அட்டாச் ஆனீங்க சீரியல்ஸ் மூலிமா. ஃபேமிலியோடைய அந்த எம்பத்தி வந்து நல்லா உங்களுக்கு கிரியேட் ஆச்சு. ஒரு ஃபேமிலி, பியூட்டிஃபுல் ஃபேமிலி அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த படம் பாருங்க. சூப்பர் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், குட் அட்வைஸ் ஃபார் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலினா என்ன சார்? குட் அட்வைஸ் ஃபார் பியூட்டிஃபுல், இந்த படம் பாருங்கள். சீரியஸாகவே தான் சொல்கிறேன். ஐ திங்க் இப்போது யாருக்கு எதுக்கும் டைம் இல்லை, ஓடிட்டுருக்காங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது கல்யாணமும் நடக்குது ஒரு இதில். ஐ திங்க் இந்த உண்மையான ஒரு நேசிப்பு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது டோட்டலாக. என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவைப்படுமா, இது அது பிரயோஜனப்படுமா, அப்படியே தான் கொஸ்டின் 2 பேருக்குமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து அது ஒரு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு இந்த படத்தில் டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஐ திங்க் தட்ஸ் ரியலி குட், நைஸ். செல்வராகவன் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும் சார்? எங்கள் எல்லாருக்கும் ஒரே படம் தான் இருக்கும் படம் தானே. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து செல்வா சாருக்காக இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசத்தை வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் எப்படி உணர்வாங்க படம் பார்த்தாங்க? ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ஐ திங்க் ஒரு ரசிக்கிற தன்மையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் தலைவா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் புதுப்பேட்டை 2, 1001 இதோடைய ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் இருக்கா சார்? இது சொன்னேன் இருக்குது. ஐ திங்க் புதுப்பேட்டை 2 எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஐ திங்க் வில் ஸ்டார்ட். ஸோ நிச்சயமாக வந்து மனிதன் தெய்வமாகலாம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வயலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சார்கிட்ட இருந்து எல்லார்கிட்டேருந்தையும் வந்து வரப்போகுது. ஃபயர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ். நிச்சயமாக ஆடியன்ஸ் எல்லாரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி சார்.